அன்புள்ள நலயோக பிராண நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். அக்குனித்தி டிவியும் தவம் ரிசர்ச் பவுண்டேஷனும் இணைந்து தனி மனித ஆரோக்கிய மேம்பாட்டுக்காக செய்திருக்கும் ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. இன்றைய பயிற்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நலயோக பிராண நண்பர்களுக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய பயிற்சியாக நாம் காணவிருப்பது பஸ்திரிகா. பஸ்திரிகா பஸ்திரிக்கா பத்தி நம்ம நிறைய சொல்லலாம். மிகச்சிறந்த பயிற்சியில ஒன்று இந்த பஸ்திரிக்கா. பஸ்திரிக்கா உடல் அதாவது உடலுக்கான பயிற்சியும் மனதுக்கான பயிற்சியும் நம்மளுடைய இது மூச்சு பயிற்சியும் சேர்ந்தது. ரொம்ப அற்புதமான பயிற்சி. நாம இந்த பயிற்சியை ஒரு 5 படியா செய்ய போறோம். ஒவ்வொரு படியா நம்ம சொல்லிக்கிட்டு வருவோம். கவனமா பார்த்து செய்யுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லா நிமிர்ந்து அமருங்கள். தலை, கழுத்து, முதுகல் நம்பலாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கட்டும். கைகளை இடது கை கீழே இருக்கட்டும், வலது கை மேல இருக்கட்டும், 2 கட்டை வரலும் ஒட்டி இருக்கட்டும். அப்படியே அடி வயிற்றுல வைங்க. வச்சுட்டு மூச்சை நல்லா ஆழமா இழுக்கணும். ஆழ்ந்த அடி வயிற்று சுவாசம். மூச்சை நல்லா ஆழமா இழுத்துட்டு இழுக்கும் போது வயிறு முழு மாதிரி. அப்புறம் மெதுவா செய்யலாமா? 3 தடவை செய்யலாம். இங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்குமா? கழுத்து, தோள்பட்டை, இடுப்பு 3ஐயும் ரிலாக்ஸ். அடுத்து என்ன பண்ணுவோம்? முன்னும் பின்னும் படம். ரெடி? 1 2 3 4 5. எஸ்கே 2 இங்கே எஸ்கே. இப்ப என்ன பண்ண போறோம்? இம் என்ற எழுத்த 3 தடவை சொல்லு. செய்யலாமா? ரெடி? அதே பொசிஷன்ல இருங்க. நிமிர்ந்து அமருங்கள். ஒன்று. இரண்டு. இப்போ என்ன பண்ண போறோம்? பயிற்சிக்கு போறோம். பஸ்திரிக்கா பயிற்சியை நம்ம ஒரு 5 படியா பண்ண போறோம். முதல்ல என்ன பண்ண போறோம்? கைகளை இந்த பொசிஷன்ல வச்சுங்க. மூச்சை இழுக்கும் போது கை மேல போகும். மூச்சை விடும் போது கை இந்திய பொசிஷன் மேலும் கீழும் பார்க்கும். 5 தடவை பார்ப்போம். ரெடி? 3 ரிலாக்ஸ் பண்ணிக்கோமா? இப்போ கீழிருந்து மேல் பண்ணிட்டோம். முன்னும் பெண்ணும் பண்ணிட்டோம். மேலும் கீழும். இப்போ பக்கவாட்டம், அதாவது உள்ளிருந்து வெளி, அதாவது உள்ள இருந்து செல்லாமா? ரெடி? 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்ப பக்கவாட்டுல பண்ணோம். கைகளை அப்படி வச்சுங்க. இங்க எடுத்து
ஏன் கொண்டு போய் அந்த பக்கம். அப்புறம் அங்கேருந்து வந்து இங்க அதான் திரும்ப கூடாது, குனியக்கூடாது. சரியா? அப்ப இது வந்து நல்ல இந்த முதுகில் உள்ள சிறுநீரக பாதைகள் அதெல்லாம் ரொம்ப சிறப்பா வேலை. ரெடி? ரிலாக்ஸ் பண்ணிக்கோமா. பயிற்சியை ரொம்ப சிறப்பா நடத்துறீங்க, ரொம்ப அற்புதமா நடந்தது. இப்போ ஆழ்ந்த அடிவயிற்று சுவாசம் கைகளை ரெண்டையும் அதே போல வச்சுங்க. மூச்சை நல்லா ஆழமா எடுக்கும். இப்ப இம்மன் எழுத்த 3 தடவை வச்சிருக்கு. ரிலாக்ஸ் பண்ணிக்கோமா. இன்றைய சிறப்பு எதுவும் இல்லை, கடமை. இன்றைய நன்னெறி ஒரு விஷயம், அதாவது நாம சொல்லுவோம் கண், காது, மூக்கு உட்பட 5 பஞ்ச இந்திரியங்களும் எந்த ஒரு செயலும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா தீரும் நன்மை பிறதர வாரா அப்படின்னு. அது ஒண்ணு. எந்த ஒரு விஷயத்த நம்ம கேட்கிறோமோ, அதாவது காதால கேட்கிறோமோ, மூக்கால சுவாசிக்கிறோமோ, நாக்கால சுவை உணர்கிறோமோ, உடலால் உணர்வை உணர்கிறோமோ, கண்களால் பார்க்கிறோம். இதுதான் உள்ள போய் நமக்குள்ள மாற்றத்தை நல்லதா இருந்தாலும் சரி, தீயவையா. அதனால எது உள்ள போகுது, எது வெளியில வருது அப்படிங்கிறத அந்த விஷயத்துல மட்டும் நம்ம கவனமா இருந்தாலும் சரியா? ஆரோக்கியம் என்பது நாம் என்ன, அதாவது அன்னம் எப்படியோ அப்படிதான் எண்ணம்னு சொல்லலாம். அது போல ஒவ்வொன்றும். அதனால இன்றைய நிகழ்வு என்பது நமது ஒவ்வொரு நொடியும் நாம் நலமாக வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன உண்கிறோம், என்ன உணர்கிறோம், என்னை சுவைக்கிறோம், என்னை நுகர்கிறோம், என்ன பார்க்கிறோம், அதில் மிக கவனமா இருக்க வேண்டும். இன்றைய பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள், நன்றிகள்.